திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதிய முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு அமைச்சர்கள் பதவியேற்ற பிறகு நேற்று இரவு எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் அனைவரும் கூவத்தில் இருக்கின்ற அந்த விடுதலுக்கு இந்த ரிசார்ட்ஸ்களுக்கு திரும்பிவிட்டார்கள். நேற்று இரவிலிருந்து அவர்கள் இங்கு தான் தங்கியிருக்கிறார்கள். தற்போது நாம் இருப்பது பூந்தொண்டலம் பகுதியில் உள்ள ரிசார்ட்ஸ். அந்த பகுதியில் தமிழக அமைச்சர் திரு OS மணியன் அவர்கள் இருக்கிறார். அவர்களிடம் கேட்போம், சார் நேற்று அமைச்சரவை பதவியேற்றீங்க, நீங்கள் அதை முடிஞ்சு இங்கே வந்திருக்கீங்க, நாளை நீங்கள் சட்டமன்றத்தில் உங்கள் பலத்தை நிரூபிக்கணும். இது தொடர்பாக நீங்கள் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களோட என்னென்ன ஆலோசனைகள்லாம் ஈடுபட்டிருக்கின்ற தகவல் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நாளைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் அரசு எங்களுடைய மாண்புமிகு சின்னம்மா அவர்களுடைய வழிகாட்டுதலோடு அமைந்திருக்கிற எங்களுடைய மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்களுடைய தலைமையில் அமைந்திருக்கிற இந்த அரசு நாளை தினம் நம்பிக்கை ஓட்டு பெறுவதற்கான நிலை இருக்கிறது. அந்த நம்பிக்கை ஓட்டினை பெறுவதற்கு எங்களிடம் போதிய அளவு வாக்குகளை விட கூடுதலாக இருக்கிறது. அதிக வாக்குகள் எங்கள் கையில் இருக்கிறது. எனவே நம்பிக்கை வாக்கை நாங்கள் பெறுவோம் என்பதில் எவருக்கும் அச்சமிழ தேவையில்லை. அது மட்டுமல்ல, 2017 சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் அத்துணை பேரும் அரசு கொறடாவுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொறடாவின் கட்டளைக்கு அவர்கள் பணிந்து வாக்களிக்க வேண்டும். இது விதி. இந்த விதியை மீறுகிறவர்கள் அவர்களுடைய தகுதியை இழப்பார்கள். சட்டமன்ற உறுப்பினர் என்கிற தகுதியை இழப்பார்கள். இதை நான் சொல்லவில்லை, இதற்கு முன்னுதாரணம் இருக்கிறது. ஜே அணியாக இருந்த நேரத்தில் சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கினை ஜானகி அம்மா அவர்கள் கோரிய போது அன்றைக்கு சபாநாயகராக இருந்த PH பாண்டியன் அவர்கள் எதிர்த்து வாக்களித்த 33 சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி இழக்க செய்திருக்கிறார். இது விதிகளின்படி நடந்திருக்கிற ஒன்று. இது தொடரும். நேற்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றார். நேற்று நீங்கள் இந்த பகுதியிலிருந்து எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள்லாம் நீங்கள் அங்கே சென்றீர்கள். நேற்று அந்த பதவியேற்பு விழாவின் போது அமைச்சர்கள் உட்பட எத்தனை எம்எல்ஏக்கள் அந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டார்கள்? ஆதரவு தந்தவர்கள் அத்தனை பேரும் கலந்து கொண்டார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். 124 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். 124 சட்டமன்ற உறுப்பினர்கள் அது கலந்து கொண்டான்னு சொல்லியிருக்கீங்க. மயிலாப்பூர் தொகுதியில் இருக்கிற திரு நடராஜ் அவர்கள் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது முதலமைச்சருக்கு எதிராக வாக்களிப்பேன் என்று சொல்லியிருக்கதா ஒரு தகவல் சொல்கிறாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எங்களுடைய மாண்புமிகு பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் வெளியிட்ட ஒரு கடிதத்தை அப்படியே திரித்து மாற்றி வேறு ஒரு கருத்தினை அதில் திணித்து வெளியிட்டிருந்தார்கள். அதை மாண்புமிகு சின்னம்மா அவர்கள், நான் எழுதிய கடிதத்தை இதோ பாருங்கள், திரித்து வெளியிடப்பட்டிருக்கிற இன்னொரு கடிதத்தை இங்கே பாருங்கள், இப்படியெல்லாம் செய்வார்களா என்று தன்னுடைய வேதனையை தெரிவித்தார்கள். அதுபோல நம்முடைய மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற அண்ணன் நடராஜன் அவர்கள், அவர் டிஜிபியாக பணியாற்றியிருக்கிறவர், மாண்புமிகு எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற அம்மா அவர்களோடு நெருங்கி பழகி இருக்கக்கூடியவர், அரசியலுக்கு அப்பாற்பட்டு எங்களுடைய அம்மாவுக்கு வேண்டியவர். எனவே புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசு அமைய வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கக்கூடியவர். இதுவரை தொடர்ந்து கவர்னருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடிதங்களில் ஆதரவு கடிதத்தை அவர் வழங்கியிருக்கிறார். எங்களோடு முகாமில் இல்லை என்பதுதான் ஒன்று. அவர் வீட்டிலே இருக்கிறார். அவருடைய வயதின் காரணமாகவும் அவருடைய சூழ்நிலையின் காரணமாகவும் அவர் வீட்டிலே இருக்கிறார். எந்த ஒரு சூழ்நிலையிலும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய அரசு அமைவதற்கு ஆதரவாகத்தான் அவர் இருப்பாரே தவிர மாற்று கருத்து எடுக்க மாட்டார் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. அதை நிறைவேற்றுவார். நேற்று நீங்கள் எங்களுக்கு பேட்டியலுக்கு என்ன சொன்னீங்கன்னா, பன்னீர்செல்வம் மாப்பா பாண்டியராஜனை தவிர மற்ற அனைவரும் வந்தால் ஏற்றுக்கொள்ளுன்னு சொன்னீங்க. இப்போ நாளைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்க போகிறது. இந்நிலையில் நீங்கள் அதை உங்களிடமிருந்து பிரிந்து சென்று திரு OPS இருக்கின்ற அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை தொடர்பு கொள்கிறீர்களா? அவர்கள் ஆதரவு அளித்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? அது தொடர்பாக ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்குதான்? அதாவது நாங்கள் சொன்னதில் மாற்றம் ஏதும் இல்லை. அவர்கள் அனைவரும் வருவார்கள். எங்களுக்கு
இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு இருக்கிற அவர்கள் எங்களுடைய கொறடா அவர்களுடைய ஆணையை ஏற்று எங்களுடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்பிக்கை கோருகிற அந்த தீர்மானத்தின் மீது ஆதரவு தெரிவித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிப்பார்கள் என்று நம்புகிறேன். அதாவது உங்களிடம் பிரிந்து சென்றிருக்கின்ற அந்த 8 சட்டமன்ற உறுப்பினர், ஒரு அமைச்சர் ஓபனிசலும் மாப்பா பாண்டியராஜனை தவிர மற்ற மீதி இருக்கிறவர்களே இப்போ சட்டமன்ற கொறடா உங்கள் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என்று உங்கள் எம்எல்ஏக்களுக்கு மந்திரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கார். இந்த உத்தரவை மீறும் பட்சத்தில் அவருடைய எம்எல்ஏ பதவி பறிபோகும் நிலை இருக்கிறது. இந்த நிலையில் அவர்களை மீண்டும் சமாதானப்படுத்தி ஒரே அணியாக திரட்ட ஏதாவது ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறதா? அதாவது நாங்கள் அவர்கள் வாக்களிப்பார்கள் என்று நம்புகிறோம். வருவார்கள், வாக்களிப்பார்கள், நீங்கள் பார்க்கலாம். இங்கிருந்து இது தற்போது இங்குள்ள சூழல் என்னன்னா, கூவத்தூர் பகுதியில் இருக்கிற எம்எல்ஏக்கள் மந்திரிகள் அனைவரும் நாளை காலை இங்கிருந்து கிளம்பி சட்டப்பேரவைக்கு செல்கிறார்கள். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு, சட்டமன்ற உறுப்பினர் நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறார். இவர்களிருந்து பிரிந்து சென்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களுக்கு ஆதரவு அளிப்பார்கள். நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமியான அரசு இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெறும் என்று நம்மிடையே தமிழக அமைச்சர் திரு OS மணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்.